ஏங்க என்னம்மா? பூவாத்தாவை பாத்தீங்களா? நீ யாரம்மா? அவங்க சின்னம்மாங்க. ஊரெல்லாம் விசாரிச்சுட்டேன், யாருமே பாக்கலங்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா ஏமா அந்த பூவாத்தாவை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். பார்த்தோம்னா சொல்லி அனுப்புறோம். ஊரு போய் சேரு. வர்றனுங்க. ஒரே பஸ் தான் இருக்கு, சீக்கிரமா போ. மாப்பிள, பூவாத்தாவை நம்ம மட்டும் இல்ல, சொந்த பந்தமெல்லாம் தேட ஆரம்பிச்சிருச்சு. ஏனுங்கண்ணா, என்ன பூவாத்தல பத்தி இவ்வளவு அக்கறையா பேசிட்டு இருக்கீங்க? ஆனா அந்த பொண்ணு 5-6 நாளா ஊருக்குள்ள காணங்க. பொண்ணு பாக்குறதுக்கு சிகப்பா அழகா இருப்பாளா? பசங்க எல்லாம் பின்னாடியே சுத்திட்டு இருப்பானுங்க. எவனோ ஒருத்தன் கூட்டிட்டு போய் கெடுத்து கத்தியால குத்தி மண்ணை பறிச்சு புதைச்சுதான் போட்டுருக்கு. மாமா, யாரு பழக்காரி பூவாத்தாங்களா? ஆட நீ இங்க வேற. நேத்து குன்னத்தூர் சந்தையில கூட நிறைய பழம் வாங்கிட்டு போறது நான் பார்த்தனே. நிஜமா நீங்க பாத்தீங்களா? எங்க பாத்தீங்க? கண்ணால பாத்துங்க. பொய்யா சொல்ற? எல்லாம் சொல்லு. ஆமாங்க, நானும் என் கண்ணால பார்த்தேன். பேசுறது சொல்லு. நானே அவகிட்ட பேசுறேங்க. ஊருக்குள்ள பேசுறதுக்கு ஏகப்பட்ட நாயம் இருக்குது. பூவாத்த நாயம் பேசிட்டு இருக்காங்களாமா. வண்டி எடு. அப்ப வாரணுங்க. என்னங்க, நாம தானே பூவத்தல உயிரோட கொண்டு புதைச்சோம். அவங்க கிட்ட போய் பூவத்தல உயிரோட சந்தையில பார்த்ததா சொல்றீங்க? ஏண்டா, அவனுங்க பூவாத்தல தேடிட்டு இருக்கானுங்க. ஆமா, நான் உசுரோட பார்த்தேன்னாதான் அவளை தேடுறத விட்டு போட்டு வேற வேலை பாப்பானுங்க. எப்படி நீங்க விவரமான ஆளுங்க. என்ன ஊருக்குள்ள லூசுனிட்டு இருக்கானுங்க. வண்டி எடு. மாமா, பூவாத்த செத்து கிடந்தது என் கண்ணால பார்த்தேன். இவன் சந்தையில பார்த்தேங்கிறா. எப்படி மாமா? மாப்பிள, புண்ணாக்கு சொன்னதுதான் உண்மை. இந்த லூசு கவுண்டர் தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும். அப்புறம் ஏன் மாமா ஒரு பொய் சொல்லிட்டு போனோம்? அதான் மாப்பிள, ஒண்ணுமே புரியல. மாமா, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு இந்த லூசு பையில 4 சாத்தி உண்மை கக்க வைக்க. மாப்பிள பாத்தி, அவசரப்படுறிய. இப்பதான் கடுகளவு உண்மை வந்திருக்கு. இந்த கொலையை அவன் தான் பண்ணினான்னு அவன் வாயிலேயே சொல்ல வைக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். கரெக்ட். பிள்ளையாரப்பா, நாங்க வேண்டியபடியே பூவாத்தாவை குணமாக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த தேங்காய் உடைங்க. தோப்புக்காரணும். வாங்க வாங்க. ஏனும் கோபால் தம்பி, என்ன பூவாத்தான்றீங்க, போச்சுட்டான்றீங்க, தேங்காய்லாம் உடைக்கிறீங்க, ஒண்ணும் புரியல தம்பி. கவுண்டர் விஷயமே தெரியாதா? பூவாத்தவை யாரோ கொலை பண்ண பாத்துருக்காங்க. அவ தப்பிச்சுட்டா, ஆஸ்பத்திரியில இருக்கா. அவளை பார்க்க போறோம். என்னங்க அவளை பாத்துட்டே நிக்கிறீங்க? பூவாத்தாவுக்கு ஆலிஸ் கொடுக்க டைம் ஆகுது. ஆமா ஆமா, வாங்க போலாம். ஏன் கவுண்டர் நீங்க வரீங்க? வண்டி கொஞ்சம் ரிப்பேருங்க, நீங்க போங்க, நான் பின்னால வரேன். மாப்பிள, அவன் மூஞ்சி பாத்தீங்களா? பேய் கடிச்ச மாதிரியே இல்ல. அவன் பக்கத்துல இருக்கிற மூஞ்சி பாருங்க, நாய் கடிச்ச மாதிரியே இருக்கிறான். பேய் நாய் ரெண்டும் மாட்டிக்கிடுச்சு, ஒரே அமுக்குட்டா. பூவாத்தல சரியா போச்சுங்களா இல்லையா? நாங்க சரியா தாங்க புதைச்சோம். நீங்க ஒழுங்கா குத்துனீங்களா? நீ போச்சது உண்மைன்னா பணத்தை காட்டு வா. டேய், என்னடா பண்ற? சீர் தோணுடா. டேய், பணம் தெரியுதா பாரு. கவுண்டர பாத்தீங்களா? பணக்காரிய எங்களை போய் சந்தேகப்பட்டீங்களா? சரியா புதைச்சுமா இல்லையான்னு இப்போ அது நம்புறீங்களா? நம்பருக்கு இருக்கட்டா, நாத்த மூக்க புடுங்குது. போட்டு மூட சொல்றா. படமாட்டு கொடுக்குறா. நான் உங்க எல்லாரையும் நம்புறேன்டா. ஆனா அழுகி போன பணமா பூவாத்தா இங்க இருக்கும்போது ஆஸ்பத்திரியில பார்த்தேன்னு கோபாலகிருஷ்ணன் ஏன் சொன்னா? ஏன்டா சொன்னா? எனக்கு தெரியலடா. டேய், உனக்கு தெரியுமாடா? டேய் சொல்றா, உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியாது. டேய், உனக்கு தெரியுமாடா? உனக்கு உனக்கு தெரியுமாடா? தெரியுங்க. டேய், யாரா சொல்லி தொலைங்கடா. ஏன்டா சொன்னா அவன்? நம்ம விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஏண்டா போனா இங்க இருக்குது, அவன் அங்க பார்த்தா ஏன் சொன்னா? ஏடா சொன்னா? ஏடா சொன்னா? யாரா சொல்லுங்கடா. ஐயோ, யாரா சொல்லி தொலைங்கடா. நான் சொல்றேன். டேய் லூஸ் கவுண்டர், தவளை தான் வாயலை கெட்ட மாதிரி நீ உன் வாயலை என்கிட்ட சிக்கிட்ட. லூஸ் கவுண்டர்ங்கிற பேர்ல நீ செஞ்ச அக்கிரமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன் முகமுடிய கிழி கிழின்னு கிழிக்கல. பழக்காரிய கெடுத்து கொலை பண்ணது இல்லாம அவளுக்கு எனக்கு தொடர்பு இருக்கிறத ஏன்டா என் பொண்டாட்டிட்டு சொல்லி நம்ப வச்ச? ஏன் நான் என் குடும்பம் உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்?
எதுக்காக செஞ்ச சொல்றா, இதெல்லாம் உன்னையும் இந்த குழியில போட்டு புதைச்சிருவேன். சொல்றா, சொல்லு. கோபாலு, பழக்காரி நான் கெடுக்கவும் இல்ல, கொலை பண்ணவும் இல்ல, எல்லாமே டைவன் தான். என்னோட பாக்காத கோபாலு, என்ற தலை மேல சத்தியமா சொல்றேன் கோபாலு, நான் கொலை பண்ணல கோபாலு. நான் நிக்கிற இந்த மண்ணு மேல ஆனே சொல்றேன் கோபாலு, என்ன நம்பு கோபாலு. இனிமேல உன் லூஸ் தனத்தை நம்ப நான் தயாரா இல்ல. அவர் நெசந்தான் கோபாலு. ராதா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்திமா, கோயில்ல விசேஷம். ராத்திரி மில்லுக்கு வேலைக்கு போன கோபாலம் இன்னும் வரல. அவன் வராட்டியும் பரவாயில்ல, நீயாவது வாமா, 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா நல்ல நாள் அதுவுமா கோயிலுக்கு கூட வரமாட்டேங்கிறியே. நம்ம மனசுல உள்ள கலக்கமெல்லாம் தீரணும்னா கோயிலுக்கு தாமா போகணும். வாமா. நான் தான் வரலையே சொல்றேன்ல, போக வேண்டியது தானே. வா. யாருங்க வீட்டுல ஆரம்பிக்கலாக்கா? ராதா கண்ணு, வா கண்ணு. என்னங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்லுவேன் கண்ணு? ராத்திரி மில்லுக்கு வேலைக்கு போன வீட்டுக்கார மிஷின்ல அடிபட்டு உசுருக்கு போராடிட்டு இருக்காரு. ராதா கண்ணு புள்ள வழி தாங்க முடியாம ராதா ராதான்னு 1.5 பேரையே சொல்லிட்டு இருக்கு. இப்ப அவர் எங்க இருக்காரு? டவுன் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் இப்பதான் சேர்த்து போட்டு வந்தேன். வாங்க போலாம். போலாம் கண்ணு, வா. நீ ஏன் இங்க வந்த? உங்களை ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கிறதா சொல்லி இவர்தான் என்ன கூட்டு வந்தாரு. ராதா, இந்த லூஸ் கவுண்டர் நல்லவன் நினைச்சோல்ல, அந்த பழக்காரியை கொன்னவனே இருந்தான். பழக்காரியை மட்டும் இல்ல, உங்க அம்மா ஆசையை வளர்த்தால கண்ணுக்குட்டி, அதை யார் கொண்டு போட்டது? நான் இல்லன்னா உங்க முதல் ராத்திரி முடிஞ்சிருக்கும் இல்ல. என்னச்சா இதெல்லாம் எதுக்கு? அம்மனி உண்ணாமுக்கத்த அப்புறமா நம்ம கையில சிக்குவேன்னு பார்த்தேன், அங்கங்க நழுவிட்டே இருந்தேன். சார் திரும்ப முதல் ராத்திரின்னு கேள்விப்பட்டேன். சும்மா இருப்பேனா? பழக்காரி போட்டு தள்ளிட்டேன். இங்க பாரு, இங்கதான் இருக்கா கழுத, படுத்துட்டு இருக்கா பாரு. அது பாரம்னு ஒரு வீட்டுக்கார தான் ஆயில் மில்ல வேலை செய்யறான், ஒண்ணும் தெரியாதுன்னு பார்த்தா இங்கிலீஷ் படத்தோட ஜேஸ் பண்ண மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு போட்டான். அதான் கட்டி தொங்க விட்ட. அம்மனே, அட கை தட்டாத. நம்மகிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்குல்ல, நம்ம எப்பவுமே கல்யாணம் ஆகாத பொண்ணு மேலதான் கை போடுறது, மத்தவங்க கை போட நான் போடுறது இல்லைங்க. ஆனா நீங்க தான் மணி நம்மள ரொம்ப தொங்கல்ல விட்டீங்க. கல்யாணம்னு காலி வரைக்கும் போயிட்டீங்க. ராதா, இங்க இருந்து போயிடு. இல்ல, நான் போக மாட்டேன். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் போக மாட்டேன். போராதா, என்ன பத்தி கவலைப்படாத, போ. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் போக மாட்டேன். ராதா, ஓடி ஓடு. ராதா, யாரா சுத்த கேளைனா இருக்க? நான் என்ன ஒன்றரை பொண்ணாட்டி ஓடுறதுக்காக கூட்டு வந்தேன். 1.5 லட்சம் வண்டி வச்சிருக்கேன், ஓட்டி பிடிச்சிட மாட்டேன். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு வரேன்.
Ah!